ஸோ நிறைய பேர் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸில் அழிஞ்சு போகிறதுக்கான ரீசன் என்னென்னா, கரெக்டாக ட்ரேட் பண்ணியிருப்பான். முதல்ல 5 ட்ரேட் அவனுக்கு கரெக்டாக ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணியிருப்பான். ஒவ்வொரு ட்ரேட்லையும் 5000 தான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி கரெக்டாக எடுத்துகிட்டே இருப்பான். பேக் டு பேக் 5 ட்ரேடில் 25000 ப்ராஃபிட் சம்பாரிச்சிருப்பான். 6வது ட்ரேடில் என்ன பண்ணுவான், ஓகே கரெக்டாக நம்ம வந்துட்டோம், கிராக் பண்ணிட்டோம்னு நினச்சி 6வது ட்ரேடில் அதே 5000 ரூபாய் ரிஸ்க் பர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பதிலாக 25000 ரிஸ்க் பர் ட்ரேட் எடுத்துருவோம். இதான் நம்ம எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டுமே, அந்த சம்பாரிச்ச மணியை வச்சு தானே ரிஸ்க் பண்ணுறோம், என் கேபிட்டல் இல்லையே அப்படின்னு நினச்சிப்பான். பட் அவன் சம்பாரிச்சது அவன் கேபிட்டல் தான்றது வந்து அவனுக்கு லேட்டராக தான் ரியலைஸ் ஆகும். ஸோ சம்பாரிச்ச அந்த மொத்த கேபிட்டல் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் ஒரே ட்ரேடில் ரிஸ்க் பர் ட்ரேடை 5000லேருந்து 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி 25000 பர் ட்ரேட் ரிஸ்க் அப்படின்னு எடுப்பான். இன்கேஸ் அந்த ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அவன் அந்த ஒரு வாரம் சம்பாரிச்சது அந்த ஒரு ட்ரேடில் போயிடும். ஏன்னா இந்த இடத்துல அவனோட ஈகோ உள்ளே வந்துடும். பாரு, நான் மார்க்கெட்டை கிராக் பண்ணிட்டேன், அதனால் என்னால் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அந்த 25000 50,000 ஆக்குவேன், 75,000 ஆக்குவேன் நினச்சி போடுவான். பட் அந்த 5 நாள் 6 நாள் ஒரு வாரம் எடுத்த ப்ராஃபிட் அந்த ஒரு ட்ரேடில் போயிடும். ஸோ இந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணணும்னா கான்க்ரீட்டாக ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் சைஸ் ரூலில் இருக்கணும். ஓகே, வின்னிங் ட்ரேடு வந்தாலுமே லூசிங் ட்ரேடு வந்தாலுமே என்னோட ரிஸ்க் பர் ட்ரேட் மாறக்கூடாது. என் கேபிட்டல் வந்து 1 லட்சம் இருக்குன்னா நான் ஒரு ட்ரேடுக்கும் 2000 ரூபாய் தான் ரிஸ்க் பண்ண போகிறேன்னா, ஓகே இந்த 2000 ரூபாய் ரிஸ்க் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்கிறேன், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடா, ஓகே நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறேன், அதுலேயும் என்னோட ட்ரேட் 2000 ரூபாய் தான் ரிஸ்க்காக இருக்கணும். அடுத்த 5 ட்ரேடு லாஸ் வந்தால் கூட என்னோட ஸ்டில் ரிஸ்க் பர் ட்ரேடு 2000 ரூபாய் தான் இருக்கணும். அதேமாதிரி 5 ட்ரேடு பேக் டு பேக் ப்ராஃபிட்ஸ் வந்தால் கூட என்னோட 6வது ட்ரேடு ஸ்டில் 2000 ரூபாய் ரிஸ்க் பர் ட்ரேடு தான் இருக்கணும். ஸோ உங்களோட ட்ரேடிங் அவுட்கம் வந்து உங்களோட ரிஸ்க் பர் ட்ரேட் பொசிஷன் சைஸை மாற்றவே கூடாது, ஃபிக்ஸடாக தான் இருக்கணும்.